சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வத்திற்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும், பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்குள் வரவில்லை என்றால் கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்தது போல் 11வது தேர்தலான சட்டசபை தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவும் என்பதையும் தெள்ளத் தெளிவாக அதிமுகவின் நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அவர் தனித்து சுயேட்சையாக புதிய கட்சியை தொடங்கிவிட்டாலோ அல்லது வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துவிட்டாலோ நிச்சயம் அது அதிமுகவின் தோல்விக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பல முறை நாங்கள் தெரிவித்துவிட்டோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவையும் அதிமுகவின் தலைமை எடுக்காத காரணத்தினால் நாங்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கப் போவதாக தற்பொழுது தெரிவித்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 450 அதிமுகவின் நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு கடிதங்களை கொடுத்துவிட்டு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். இது வருகின்ற சட்டசபை தேர்தலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதையும், இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈகோவை விட்டு கொடுக்காமல் தனக்கு சாதகமாக அதிமுக செயல்பட வேண்டும் என்று அவர் தொண்டர்களை மதிக்காமல் செயல்பட்டால் இன்னமும் அவர் தோல்வியை மட்டும்தான் ஏற்படுத்துவாரே தவிர வெற்றி அவருக்கு ஒருபோதும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயம் அதற்கு பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் தேவை என்று நிர்வாகிகள் தற்பொழுது கூண்டோடு ஆதரவுகளை தெரிவித்து முடிவு எடுத்திருப்பது சரியா அல்லது நிர்வாகிகள் செய்த முடிவு தவறா? எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவை வெற்றியடைய வைத்து விடுவாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.